राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो कालिय नर्धन कृष्ण भगवान की जय। காளியா. இந்த காளியா கத்ருவினுடைய ஒரு பிள்ளை தான். நாகங்கள் எல்லாமே கத்ருவினுடைய பிள்ளை தான். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா காளியா கருடா என்ன சொல்றது, சித்தி புள்ள பெரியம்மா புள்ள, வினதை சிறுவன் தான் கருடன். வினதையை அடிமைப்படுத்தின கத்ருவினுடைய பிள்ளை தான் காளியா. ஒரு விதத்தை பார்த்தா அண்ணா தம்பி, ஏன்னா அப்பா ஒரே ஆள் தான். அக்கா தங்கை அப்படின்ற பட்சத்தையும் அண்ணா தம்பி தான். சித்தி பிள்ளை பெரியம்மா பிள்ளை. சுவாமி ராமானுஜர், எம்பார் கோவிந்தர் இவர்கள்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி. இந்த காளியா அவன் ஆக்சுவலா ரமணகத்தீவுல இருந்தான். நிறைய பேர் ரொம்ப அழகா பதில் அமைச்சிருந்தான். ரமணகத்தீவுன்னு சொல்லி நாகங்களுடைய இடம், அங்கதான் அவன் இருந்தான். இந்த கருடனுக்கெல்லாம் பாம்பு ஆகாரம். இந்த டிசைன் அப்படிதான். எப்பொழுதுமே இயற்கையில கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த விஷமுடைய பாம்பு இது அடக்குவதற்கான கீரி, கருடன், கழுகு, இந்த மாதிரி சில பறவைகள்லாம் உண்டு. பேர் மறந்து போயிடுது எனக்கு. அது ஃபாரின்லாம் உண்டு. இந்த ரோட் ரன்னர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பறவைகள்லாம் காலாலேயே அடிச்சு துவைச்சிடும் பாம்பை. நச்சு 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 காலால் அடிக்கும். சில பறவைகள்லாம் அந்த குட்டி குட்டி பாம்புகள்லாம் பிடிச்சிட்டு தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவாக கொடுக்கும். அதே மாதிரி எலி, தவளை, இந்த மாதிரி வஸ்துக்களை இந்த பாம்புகள்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அங்கங்க சுவாமி ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்க. இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இயற்கையில எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கண்ட்ரோல் உண்டு. இந்த கழுகுகள்லாம் பார்க்கலாம். இந்த சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் மிருகங்களை வேட்டையாடும், சாப்பிடும். வயிறு ரொம்பியாச்சுன்னா விட்டுட்டு போயிடும். அப்ப அந்த பழைய மாமிசங்கள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் கிளியர் பண்றதுக்குன்னே இந்த கழுகுகள்லாம் சுத்திட்டு இருக்கும். பிணம் தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்தை பார்க்கலாம். ரோட்ல எல்லாம் இந்த எலியெல்லாம் செத்து போயிடும். எலியோ நாயோ ஏதோ ஒன்று. இந்த காகம் இதெல்லாம் அதை கொத்தி 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 சாப்பிடும். அதாவது இயற்கையில ஒவ்வொன்றத்தையுமே சரி பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் உண்டு. ரொம்ப ரசிக்கணும். என்னடா அது டிஸ்கவரி சேனல் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே இயற்கையினுடைய ஒரு விஷயம். எப்படி இலைகள் உதிர்ந்து மண்ணோட மண்ணா மக்கி அது உரமாகிறது, அதுலேருந்து மண்புழுதெல்லாம் உண்டாகிறது. அதே மாதிரி இந்த எலிகள், முயல்கள், அதுகள்லாம் சில பொருட்கள்லாம் சாப்பிட்டு மீதியை போட்டுரும். அப்புறம் அதிலிருந்து அந்த விதைகள்ல இருந்து காடுகள் உற்பத்தி ஆகும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிஜமா இயற்கை எப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் நீங்க ஆயுஸ் முழுக்க. ஏன்னு கேட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இந்த டிவினிட்டி, அந்த ஒரு சைக்கிள் ரொம்ப அழகா பெயிண்ட் இருக்கு. ஒரு சர்க்கிள் பியூட்டிஃபுல்லா பெயிண்ட் இருக்கு. ஸோ இந்த நாகங்கள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கருடன் இவாளுக்கெல்லாம் அதை பட்சிக்கும்படியாக ஒரு புத்தி.
ஸோ நிறைய பாம்புகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாம்புகள்லாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிடுத்து இந்த ரமணகத்தியில் ஒரு இடத்துல ரொட்டீனில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பாம்பு அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் கொடுத்து கருடனுக்கு கொடுப்போம்னு ஒப்புத்தின்றார்கள். அப்பொழுதுமே இந்த பெரிய பாம்புகள்லாம் சின்ன பாம்புகளை சாப்பிட்றதுன்னு உண்டு. பாம்பு சாப்பிட்ற தவளை எல்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிஜமாவே தவளை பாம்பை சாப்பிடும், பாம்பு தவளை சாப்பிடும். தவளைய பாம்பு சாப்பிடும், தவளையும் பாம்பை சாப்பிடும். ரெண்டுமே உண்டு. சிலதெல்லாம் அதிசயமா இருக்கும், நமக்கு தெரியாது, அவ்வளவுதானே. நிறைய இருக்கும் உலகத்துல. சில மீன்களே போய் பாம்பை சாப்பிடும், நான் பார்த்திருக்கேன். அதே உண்டு. அப்ப இந்த பெரிய பெரிய பாம்பு, இந்த காளியெல்லாம் பெரிய பாம்பு இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் என்ன பண்றான், என்ன பெரிய கருடன் அவனுக்கு என்ன பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கருடனுக்காக வைக்கப்பட்ட பாம்புகளை இந்த காளியன் சாப்பிட்டான். அப்ப செம்ம கடுப்பு கருடனுக்கு. அது எப்பொழுதுமே இந்த திமிரு உண்டு இல்ல, உங்க அம்மா எல்லாம் எங்க அம்மாவுக்கு அடிமைடா, நீ அடிமையின் பிள்ளை தானே அப்படின்னு அந்த ஒரு திமிரு காளியனுக்கு. அவனுக்கு கருடனுடைய ப்ராப்பர் பலம் தெரியல. அப்ப கருடன் வந்தார், பார்த்தா காளியன் வந்து கருடனை கட்டிக்கிறான், எல்லாம் ஓங்கி அடிச்சா கருடன். நல்ல பலமுடைய இறக்கைகள், இறகுகளே கைகள், அதுதான் இறக்கை அப்படின்னு பேர். இந்த நாஞ்சில் நாடுன்னு ஒரு இடம் இருக்கு, எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாஞ்சில் நாடு உங்களுக்கு பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு இதெல்லாம் தெரியும். நாஞ்சில் நாடுன்னு ஒன்று தெரியுமா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரொம்ப அழகான நாஞ்சில் நாடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாஞ்சில் நாடு. ஒவ்வொன்றுமே பிடிக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. கண்டுபிடிக்க பார்க்கலாம். அந்த நாஞ்சில் நாட்டுல ஒரு கோவில் உண்டு, மதுசூதன பெருமாள் கோவில்னு பேர். அந்த ஊர் பேரு பறக்கைன்னு பேரு. பறவையின் கை விழுந்த இடம், அதனாலே பறக்கை அப்படின்னா. ரொம்ப அழகில்ல பறக்கை. இப்பயே பல பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். பறக்கை மதுசூதன பெருமாள் கண்டுபிடிக்க நாஞ்சில் நாடு. ஓகேவா? ஸோ ரொம்ப பலமுடையது கருடனுடைய சிறகுகள், இறகுகள், இறக்கை. இந்த கருடன் வந்து இறக்கை அடிச்சுட்டு வரும்பொழுது சாமவேத ஒலியெல்லாம் வரும்னு புராண இதிகாச வேத உபனிஷதங்கள்லையும் நிகமாந்த மகாதேசிகருடைய கிரந்தங்கள்லையும் காண கிடைக்கிறது. அப்ப அடிச்ச அடி காளி எனக்கு முடியல, தப்பிச்சு நேரம் இந்த காளிந்தி மடுவுக்கு வந்தான். ஆக்சுவலா அது காளிந்தியினுடைய மடு, காளிய மடு கிடையாது, காளிந்தியினுடைய மடு. அதாவது நான் அன்றைக்கே சொன்னேன், யமுனையினுடைய வெள்ளத்துல ஒரு பக்கம் அப்படியே தண்ணி வர ஒரு ஸ்டேஜில் அந்த மணல் மேடுகள் சேர்ந்து அது ஒரு தனி ஒரு தீவு மாதிரி ஆயிடுத்து, ஒரு சின்ன மடு மாதிரி ஆயிடும். அதனால காளிந்தி மடு. காளியன் வந்து இருந்ததுனாலே காளிய மடு. புரிஞ்சுதா? அந்த இடத்துக்கு கருடன் வரமாட்டான் அப்படின்னு காளியனுக்கு தெரியும், மற்ற பாம்புகளுக்கு தெரியாது. ஏன் அங்க வர முடியாது? அது நல்ல பேர் நிறைய பேர் பதில் சொல்லுதான். சௌபரி மகரிஷின்னு ஒருத்தர், அவர் இந்த இடத்த தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிருந்தாவனம், யமுனை இதெல்லாம் கிருஷ்ணன் காலத்துக்கு முன்னாடி தான். அப்ப அங்க நல்ல மீன்கள்லாம் ஜோரா இருக்கும். கருடனுக்கு மீன், பாம்பு இதெல்லாம் உணவுகள் தானே. பகவத் பக்தர் இப்படி நான்வெஜ் சாப்பிடலாமா? அவர் வந்து கருடன், அவருக்கு என்ன ஆகாரமோ அதைத்தான் சாப்பிடுவார். சரியா? ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, வாழும் முறை, நிறைய இடங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. வெஜ், நான்வெஜ் அப்படின்ற பல விஷயங்கள்ல கருடன் வந்து மாமிசம் எல்லாம் சாப்பிடக்கூடியவர் தான். பட்சி. அப்ப
ஒரு மீனை பிடிச்சு நன்னா சாப்பிட்டுட்டார். அப்ப அந்த மீனோட சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாலும் அதை பார்த்தோன்னா சௌபரி மகரிஷிக்கு மனசு கேட்கல. உடனே கோபம் வந்துடுது அவருக்கு. சில சந்தர்ப்பத்தில் ஏன்லாம் தெரியாது, இப்படிலாம் ரிஷிகள் கோபப்பட்டுருவா. கருடன் இங்க வந்து மீனை எல்லாம் பக்ஷிச்சுட்டான்னா அவன் செத்து போயிடுவான்ட்டார். கருடனுடைய ஆகாரம் மீன் என்னமோ தெரியல, அவருக்கு அந்த குடும்பத்தை மீன் குடும்பத்தை பார்த்து ஒரு கவலை வந்துருக்கு. உலகத்தை பல ஊர்களில் மீன் இருக்கு, யார் எதை நிறுத்த முடியும்? அதனால கருடன் பிருந்தாவனத்துக்குள்ள வரமாட்டார். அது தெரிஞ்சதுனால காளியன் இங்க வந்து செட்டில் ஆயிட்டான். அவன் ரொம்ப அட்டகாசம் ஆயிட்டான், நம்மளை அடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு. கவுடனுக்கு அடக்கலன்னா என்ன, கவுடனோட சாமி இருக்காருல்ல பெரிய ஆளு, அவர் வந்தார், அடக்கினார். அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாகவதத்துல கிருஷ்ணன் வந்து அந்த மரத்து மேலே ஏறி குதிச்சது. தம் சண்ட வேக விஷ வீரியமவேக்ஷதேன திருஷ்டாம் நதீம் ச கலசம்யமனாவதாரஹ கிருஷ்ணஹ கதம்பமதிருஹ்ய ததோ அதிதுங்கம் ஆஸ்போட்ய காடரசனோன்யபதத்விஷோதே உக்ரமான வேகமுடைய விஷமூரிய பாம்பினால யமுனா நதி கெடுக்கப்படும் தெரிஞ்சு துஷ்டர்களை அடக்குவதற்காக அவதாரம் பண்ண கிருஷ்ணன் இடுப்பு வசனம் இறுக்கி கட்டிண்டு அதி துங்கம், துங்கம்னா உயர்ந்த, துங்கநாத் உயர்ந்த நாதன், சரியா? அதி துங்கம் ஆஸ்போட்ய அப்படி ஏறி கதம்பம் அதிர்ஹ்ய மேல ஏறி கைய ஒரு தட்டு தட்டிண்டு ஜம்முன்னு குதிச்சார். குதிச்சு இந்த காளியனோட இடத்துல குதிச்சு அவனுக்கு திமிர் வருது. அப்ப ரொம்ப அழகா பாகவத்தை ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது ரகசியமா சொல்லியிருக்கா. தமருஷா மர்மசு சந்தஸ்ய புஜயாச்சோது. இந்த காளி எனக்கு பாக்கியம் பாருங்க, கிருஷ்ணனை அப்படி கடிக்கிறான். எங்கெல்லாம் கடிச்சான்னா கையை காலெல்லாம் கடிச்சான். கிருஷ்ணனுடைய மர்மஸ்தானங்களையும் கடிச்சு உடம்பால சுட்டிட்டான். பாக்கியவன் தான் இல்ல. அப்ப இந்த கிருஷ்ணன் அவன் மேல நர்த்தனம் எல்லாம் ஆடினான். இந்த காளிய நர்த்தன விஷயத்துல பாகவத்துல சொல்லும் பொழுது கோபர்கள், கோபிகைகள், நந்த கோபர், பலராமர் எல்லாரும் வந்துட்டார். அவ வந்த பிறகு கண்ணன் அழகா காளியன் மேல ஆடினான். அவன் ரொம்ப அத காரியம் பண்ணதுனால பகவானும் வெளுத்து வாங்கி விட்டுட்டார். அப்ப இந்த காளியனால முடியல. ரொம்ப அழகா பாகவத்ல சொல்றா, தச்சித்திர தாண்டவ விருக்ன பணாசஹஸ்ரோ ரக்தம் முகைருருவமன்று பகவா பக்னகாத்ரக ஸ்மிருத்வா சராசர குரும் புருஷம் புராணம் நாராயணம் தமரணம் மனசா ஜகம. பகவானுடைய விசித்திரமான தாண்டவத்தினால தச்சித்திர தாண்டவ விருக்னபணா சஹஸ்ரோ அப்படியே ஐயோ அப்படின்னு வந்து போய் முகங்கள்லேருந்து ரத்தமெல்லாம் கக்கிண்டு உடம்பெல்லாம் டயர்டான அந்த காளியன் ஸ்மிருத்வா சராசர குரும், சராசரங்களுக்கு குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்ற இல்லையா, ஸ்மிருத்வா சராசர குரும் புருஷம் புராணம், புராண புருஷனான நாராயணனான அவனை நினைத்து மனதாலே சரணடைந்தான். அப்ப உடனேயே காளிய பத்னிகள்லாம் கண்ணனிடத்துல வந்து சரணாகதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண கேட்டிருந்த தசமஸ்கந்தம் 16வது அத்தியாயத்திலே 33வது ஸ்லோகத்திலிருந்து
53வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த காளிய பத்னிகள் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சரியா? அது ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்திலேயே வந்துடும். 37வது ஸ்லோகம். ந நாகபிருஷ்டம் ந ச சார்வபௌமம் ந பாரமேஷ்யம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்திர் அபுனர்பவம் வா வாஞ்சந்தி யத் பாதரஜ பிரபன்னாஹ. காளிய பத்னிகள் சொல்றா, எந்த உன்னுடைய பாததூளி அடைஞ்சவர்கள் அடைஞ்சிட்டாலும் அவர்களுக்கு சொர்க்கலோகத்துல ஆசை இல்லை, சக்கரவர்த்தி பதத்துல ஆசை இல்லை, பிரம்ம பட்டத்துல ஆசை இல்லை, பாதாள ராஜ்யத்துல ஆசை இல்லை, அஷ்டமா சித்திகள்ல ஆசை இல்லை, மோட்சத்துல ஆசை இல்லை. அவன் பாததூளி அடைஞ்சவாளுக்கு அது தவிர வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பகவானே அவனை காப்பாத்து அப்படின்னு அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா 53வது ஸ்லோகத்தை சொல்றா. விதேஹிதே கிங்கரீனாம் அனுஷ்டேயம் தவாக்ஞயா யஸ்ரத்தயானுதிஷ்டன் வை முச்சதே சர்வதோ பயான். தே கிங்கரீனா, நாங்களெல்லாம் உங்களுடைய அடிமை, முன்னுடைய அடிமை. அனுஷ்டேயம் விதேகி, இதை பண்ணுடி வா அப்படின்னு நீ சொல்றதை நாங்க பண்றோம். அந்த ஸ்ரத்தையோட உன் கட்டளை யார் அனுஷ்டிக்கிறாளோ அவ எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை அடைஞ்சுடுறா, சம்சார பயத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். தொடங்க, உட்காரு, இதை பண்ணு, இது வேதம் சொல்லு அப்படின்னு அப்படி கண்ணன் சொல் பேச கேட்கிறவ ஆணோ பெண்ணோ அப்படி இருப்பாளோ. அப்படிதான் காளிய பத்னிகள் சொல்றார்கள். சரியா? அப்ப காளியனே கண்ணன் இடத்துல ஸ்தோத்திரம் பண்றான்னு ஸ்ரீமத் பாகவத்ல இருக்கு. நான் என்னுடைய சரீரத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய குணமானது இருக்குப்பா. உன்னோட மாயில மாட்டின்றாங்களால என்ன பண்ண முடியுமோ? அப்ப சொல்றார், பவான் ஹி காரணம் தத்ர சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரஹ அனுக்ரகம் நிக்ரகம் வா மன்யசே தத்விதேஹினஹ. பிரபு, எல்லாம் உனக்கு தெரியும்ப்பா, நீ ஜெகதீஸ்வரன், உன்னுடைய மாயை தானே எல்லாம். அதனால எங்களுக்கு அனுகிரகமோ நிகிரகமோ எதை நீ தீர்மானிக்கிறையோ அதை பண்ணலாம் அப்படின்னு பகவான் இடத்துல சரண யூ டிசைட், அவ்வளவுதான் அப்படின்னு. அப்பதான் பகவான் சொல்றான், இத்யாகர்ணிய வசப்ராக பகவான் காரியமானுஷக நாத்ரஸ்தேயம் त्वया சர்ப்ப சமுத்திரம் யாஹி மாச்சிரம் ஸ்வஜ்ஞாத்ய பத்யதாராட்யோ கோன்றுபிர் புஜ்யதாம் நதி. தவிர இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த நதி இனிமேல் பசுக்கள் மனுஷர்கள்லாம் அனுபவிக்கட்டும். நீ உனது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு பந்துக்கள் பத்னிகள் சமுதிரத்துக்கு போய் சேரு, சரியா அப்படின்னு கட்டளை கொடுத்தா. சொல்லிட்டு பகவான் சொல்றான், யே தத் சம்ஸ்மரேன் மத்யஸ்துப்யம் மதனுசாசனம் கீர்த்தயன் உபயோ சந்யோர்ணம் யுஷ்மத் பயமாப்னுயா. நான் உனக்கு சொன்ன இந்த கட்டளையை யார் 2 சந்தியா வேளையிலையும் சொல்லின்னு இருக்கானோ அவனுக்கு பாம்பு பயம் வராது, உங்களால பயம் வராதுன்னு சுவாமி சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தை நீங்க திரும்பி சொல்லலாம். நாத்ரஸ்தேயம் த்வயா சர்ப்ப சமுத்திரம் யாஹி மாச்சிரம் ஸ்வஞாத்ய பத்ய தாராஜ்யோ கோன்றுபிர்புஜ்யதாம் நதி.
இதை யார் சொல்றானோ அவனுக்கு, அந்த மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அதுவும் சொல்றான். யோ அஸ்மின் ஸ்நாத்வா மதா கிரீடே தேவாதீன் ஸ்தர்ப்பயே ஜலைஹி உபோஷ்யமாம் ஸ்மரன் அர்ச்சேத் சர்வ பாபை பிரமுச்சதே. யார் உபவாசம் இருந்து இந்த மடுவில் ஸ்நானம் செஞ்சு தேவர் முதலியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்கிறாளோ, என்னை ஸ்மரிச்சுண்டு பூஜை பண்றாளோ, அவர்கள் சமஸ்த பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் இனி காளியம்மடுல ஜலம் இல்லை, மழையில எல்லாம் வந்தா தான் உண்டு. ஆனால் அந்த இடத்துல போய் ஸ்மரிச்சாலே, இது நீங்க கேட்கல இல்லையா, இதை ஸ்மரிச்சாலே உங்களுடைய பாவங்கள்லாம் போயிடும். சரியா? இப்போ பகவான் சொல்றான், நீ எந்த கருடைய பயத்தினாலே ரமணகத்தீவை விட்டுட்டு இங்க வந்தியோ, என் திருவடிகள்னாலே அடையாளம் பண்ணப்பட்ட உன்னை கருடன் ஒன்றும் பட்சிக்க மாட்டான் கிளம்பு அப்படின்னு சொல்ல அழகா காளியன் கண்ணனை பூஜை பண்ணிட்டு, கிருஷ்ண பத்னிகளும் பூஜை பண்ணிட்டு, பகவானுக்கு விதவிதமான அழகான நவரத்னங்கள்லாம் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி சமுத்திரத்திற்கு போனான். இதெல்லாமே காளிய மடுவினுடைய வைபவங்கள். இவ்வளவு தூரம் அங்கே உட்காந்து சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா என்ன ஆகும்னா குரங்குகள் உண்டு, சந்தியா வேலை. அதனால இந்த காளிய மடு, அந்த கேலிக்கடன். ஸோ இந்த காளிய கிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கானோ? எங்கே, யாருக்காக, எப்படி வந்தான் சொல்லுங்கள் கண்டுபிடித்து. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो कालिय भागवतर की जय जय जय. राधे कृष्णा.